ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பேசிக்கான மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டேபிள்ஸ் எல்லாமே தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டைப் ஒன் என்னென்னா, கொடுத்துருக்கிற நம்பரை ஏதோ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். 6 2 சார் என்ன 12, 12ல் லாஸ்ட் டிஜிட் என்ன 2, அதை மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஒன்றை நெக்ஸ்ட் ஆன்சர் கூட ஆட் பண்ணுறதுக்கு கேரி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5, 5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 5 × 2, 5 2 சார் எவ்வளோ 5 2 சார் 10. நம்மளுக்கு என்ன இருக்குது 10, இது 2 டிஜிட் நம்பர். அது கூட ஆல்ரெடி நம்ம ஒன்று ஆட் பண்ணுறக்காக வச்சுருக்கோமா, ஆட் பண்ணிட்டா 11 இருக்குது, 11 கிடச்சிருக்கு. 11ங்கிறது 2 டிஜிட் நம்பர். ஸோ நம்ம 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர் தான் போடணும், ரிமைனிங் இருக்கிற நம்பரை அடுத்த நம்பர் கூட கேரி பண்ணிக்கணும். ஸோ 11ல் 1 மட்டும் போட்டுக்கலாம், ரிமைனிங் இருக்கிற 1ஐ இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன 4 × 2, 4 2 சார் 8, 8ங்கிறது சிங்கிள் டிஜிட். ஸோ சிங்கிள் டிஜிட் வந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். சிங்கிள் டிஜிட்டாக இருந்தாலும் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது நம்மளுக்கு கேரி அடுத்து முன்னாடி நம்பரோட கேரி ஓவர் 1 இருக்குது. ஸோ 8 + 1 9, 9 அப்படியே போட்டுக்கலாம். திஸ் இஸ் த ஆன்சர். இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த சம்முக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தேர்ட் டேபிள் உங்களுக்கு தெரியும்ல. 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18, 3 7s are 21 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் என்ன 2, 2ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2 × 3, 2 3 × 2நாலும் சேம் தான். ஸோ 3 2 சார் என்ன நம்மளுக்கு 6. ஸோ ஃபஸ்ட்டு இது சிங்கிள் டிஜிட்னால அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 7, 7 × 3 பண்ணலாம். ஸோ 7 3s are 21, 21ங்கிறது நம்மளுக்கு 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் ஆன்சரில் வந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரை நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணணும். அதுக்காக கேரி ஓவராக வச்சுக்கணும். இங்கே 1ஐ போட்டுட்டு ரிமைனிங்கிற 2ஐ இது கூட ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 × 3, 4 3s are சேம் as 3 4s are, ரெண்டுமே ஒன்று தான். 3 4s are 12, 12ங்கிறது 2 டிஜிட் நம்பர். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2ங்கிறது ஒரு கேரி ஓவர் இருக்குது. ஸோ அதுக்கு 12 கூட 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 14. 14ங்கிறது 2 டிஜிட் நம்பர் தான். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடையாது. ஸோ நம்மளுக்கு 2 டிஜிட் நம்பர் வந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம 2 டிஜிட் நம்பர் இருக்குல்ல லாஸ்ட் டிஜிட் மட்டும் போடணும். இதுக்கு ரிமைனிங் வந்து எதுவுமே இல்லைன்னா நம்பர் வேறு எதுவுமே இல்லை, லாஸ்ட் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் 6th டேபிள் தெரிஞ்சுக்கணும். 775 × 6, 6 1s are 6. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்படி எழுதி போடணுங்கிறது இல்லை, உங்கள் மைண்டில் மெமரியில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். எந்த சம் கொடுத்தாலும் டேபிள்ஸ் தெரிஞ்சால் போட்டுக்கலாம். 6 4s are 24, 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42, 6 8s are 48, 6 9s are 54, 6 10s are 60. நம்மளுக்கு ஃபஸ்ட் டிஜிட் என்ன வந்திருக்கு 5, லாஸ்ட் டிஜிட் என்ன வந்திருக்கு 5. எப்போவுமே நம்ம லாஸ்ட்லேருந்து தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 6, 5 × 6 என்ன 6 × 5நாலும் சேம் தான், 5 × 6நாலும் சேம் தான். 6 5s are 30. நான் என்ன சொல்லியிருக்கேன் 30ங்கிறது 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் வந்தால் லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம போடணும், ரிமைனிங் இருக்கிற 3ஐ நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணுறதுக்காக கேரி பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ 0 மட்டும் போட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 3, 3ஐ இங்கே வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறக்காக இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன நம்பர் இருக்குது 7, 7 × 6, 6 7s are 42, 42 கூட ஆல்ரெடி இருக்கிற நம்ம கேரி ஓவரை 3ஐ ஆட் பண்ணிக்கணும். 42 + 3 45, 45ங்கிறது எவ்வளோ டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் வந்தாவே நம்ம செகண்ட் நம்பர் மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் நம்பரை வச்சுக்கணும். 45ல் 5 போட்டுக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது 4ஐ நெக்ஸ்ட் நம்பர் கூட
ஆட் பண்ணுறதுக்காக கேரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 7 × 6 நம்மளுக்கு 6th டேபிளில் சேம் இப்போ தான் பார்த்தோம். 6 × 7 பார்த்தோம், 7 × 6 ரெண்டுமே சேம் தான். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், 6 7s are 42 தெரியும். இங்கே வந்து இங்கேயும் 42 தான் வந்துச்சு. இங்கே இருக்கிற கேரி ஓவர் வந்து 3. ஸோ 42 கூட 3 ஆட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இங்கே இருக்கிற கேரி ஓவர் எவ்வளோ எந்த நம்பர் இருக்குது, 4 இருக்குது. ஸோ 6 7s are 42 கூட நம்ம என்ன ஆட் பண்ணலாம், 4 ஆட் பண்ணிக்கலாம். 4 ஆட் பண்ண என்ன, 46. இதுக்கப்புறம் நம்பருக்கு தான் பார்க்கணும், நம்பர் கிடையாது. ஸோ நம்ம என்ன ஆன்சர் 2 டிஜிட் வந்தாலும் பரவாயில்ல, அதை ஆன்சரை அப்படியே போட்டுக்கலாம். 46. திஸ் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் தரேன், நீங்கள் போட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். 546 × 2 ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் 754 × 5. தேர்ட் சம் 882 × 7. ஃபோர்த் சம் 924 × 2. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.